உறுப்பினர் அம்பேத்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி. வந்தவாசி வட்டத்திற்குட்பட்ட நல்லூர் கிராமம் என்பது மிகப்பெரிய வருவாய் கிராமம். அதை ஒட்டியுள்ள கொண்டியாங்குப்பம் வில்லேஜ் என்பது தனி பஞ்சாயத்து. நல்லூர் கிராமம் தனி பஞ்சாயத்து, கொண்டியாங்குப்பம் தனி பஞ்சாயத்து. ஆனால் வருவாய் கிராமம் பார்த்தீங்கன்னா கொண்டியாங்குப்பம் நல்லூர் கிராமத்திற்கு உட்பட்டுள்ளது. அந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை தனி வருவாய் கிராமமாக மாற்றித்தர வேண்டும் என்று கோரிக்கை. அதே போல வெளியம்பாக்கம் என்பதும் மிகப்பெரிய வருவாய் கிராமம். அதை ஒட்டியுள்ள குறிப்பேடு கிராமம் அது தனி பஞ்சாயத்து. அதுவும் வெளியம்பாக்கம் வருவாய் கிராமத்துக்கு உட்பட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கும் அரசு திட்டங்களை பெறுவதற்கும் மக்கள் நெடுதூரம் சென்று பெறுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே இந்த குறிப்பேடு கிராமத்திற்கும் கொண்டியாங்குப்பம் கிராமத்தையும் இரண்டாக பிரித்து வருவாய் கிராமமாக உருவாக்க அரசு முன்வருமா என்பது தாங்கள் வாயிலாக அறிய வேண்டும். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை அரசு ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். உறுப்பினர் சண்முகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் குடியிருந்து வரும் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு பட்டா மறுக்கப்பட்டு வருகிறது. காரணம், அது ஓடை புறம்போக்கு அல்லது நீர்நிலை புறம்போக்கு என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நேச்சரில் அந்த இடம் நீர்நிலைக்கும் ஓடைக்கும் வெகு தொலைவில் மேடான பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. நிறைய இடங்களில் அந்த இடத்தை ஏற்கனவே நான் சொன்ன மூல கேள்விக்கு தொடர்புடைய கேள்வி கேட்டா எல்லா பதிலும் சொல்ல தயாரா இருப்பேன். திடீர்னு நீங்க பட்டாவை பத்தி கேட்கறீங்க, ஜாதி சான்றிதழ் பத்தி கேட்கறீங்கன்னா சிரமம். அது பட்டா பற்றி மட்டும் கேட்கிறாங்க. பட்டா மட்டும் அந்த நில வகைப்பாடை மாற்றி ஒரு மறு ஆய்வு செய்து நில வகைப்பாடை மாற்றி அவர்களுக்கு பட்டா வழங்க வழிவகை செய்யப்படுமா? மாண்பு பேரவை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான். நீங்கள் சொல்வதை போல 50 ஆண்டு காலம் நீர்வெளி புறம்போக்காக இருந்தாலும் கூட நீரே அங்கு வரவில்லை என்று சொன்னால் அதை பற்றியும் அரசு ஆய்வு செய்யும். விநாயகன் 4. உறுப்பினர் டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர். உறுப்பினர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, ராதாவரம் சட்டமன்ற தொகுதி டாக்டர் கிறிஸ்டோபர் அவர்கள் எழுப்பிய கேள்வி விநாயகன் 36 கேள்வி நீங்க கேள்வி படிக்கும் பதில் மட்டும் நீங்க சொன்னா போதும். நடப்பு KMS 2025-26 பருவத்தில் வேளாண்மை துறை அறிவிக்கையின்படி திருநெல்வேலி மாவட்டம் ராதாவரம் வட்டம் பனங்குடி கிராமத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வள்ளியூர் பகுதியில் 1185 ஹெக்டேர் விளைநிலம் 5920 மெட்ரிக் டன் நெல் மகசூல் எதிர்பார்க்கப்பட்டது 2025-26 அந்த சீசன்ல. ஆனால் விவசாயிகளிடமிருந்து 1628 மெட்ரிக் டன் மட்டும்தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதன் மூலம் 2205 விவசாயிகள் பயனடைந்தார்கள். அவங்க வங்கி கணக்கில் 4,10,00,000 வர வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திருநெல்வேலி மாவட்டம் ராதாவரம் சட்டமன்ற தொகுதி பனங்குடி கிராமத்தில் எதிர்வரும் இந்த செப்டம்பர் 1 2026-27 கொள்முதல் பருவத்தில் நடைபெறும் சாகுபடிக்கு ஏற்ப தேவைப்படின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஆட்சியர் மூலமாக ஏற்படுத்தப்படும். உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. எனவே இதற்கான இடத்தை தேர்வு செய்து தேவையான நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை விரைவாக முடித்து இந்த நெல் கொள்முதல் பருவத்திலேயே பனகுடியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை அரசு நிர்ணயிக்குமா? எல்லா டிபிசிக்குமே ஒரு டைம் வச்சிருப்போம். எக்ஸாம்பிள் அங்கே ஒரு 5000 மெட்ரிக் டன் அவைலபிள் அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும்னா வேளாண்மை துறை மூலமாக கேட்டறிந்து 10,000 மெட்ரிக் டன் மேலே அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தரவு இருந்தோன்னா உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக 6 பேர் கொண்ட குழு இருக்குது. அந்த குழு ஆய்வு செய்து வேளாண்மை துறை 2 பேர் இருக்காங்க, கலெக்டர் ஒருத்தர் இருக்காங்க, ஆரம்பத்தர் இருக்காங்க, 2 பேர் விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கு கோரிக்கைகளை கேட்டறிந்து நிலத்தையும் ஆய்வு செய்து இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்பாடு தரப்படும். உறுப்பினர் சதீஷ் கிறிஸ்டோபர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது அருகில் கொள்முதல் நிலையம் இருப்பது உண்மை. ஆனால் பனகுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தங்களுடைய நெல்லை அங்கு கொண்டு செல்ல வேண்டியிருப்பதால் கூடுதல் போக்குவரத்து செலவும் அறுவடை காலத்தில் காலதாமதம் ஏற்படுகிறது. அதனால் விரைவில் செய்து முடித்தால் நன்றாக இருக்கும். உணவுத்துறை அமைச்சர் ஆய்வுக்குட்படுத்தி கண்டிப்பாக செயல்படுத்தப்படும்.